மோசமான தலைவராகத்தான் இருந்தார். அவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவர், பாப்பாத்தின்னு திமுக தான் அவரை வந்து விமர்சனம் பண்ணிச்ச ஒழிய அந்த கேவலமான விமர்சனம் அவரை அசைச்சு கூட பார்க்க முடியல. ஜெயலலிதா கால் செருப்பில் இருக்க தூசியை கூட அந்த விமர்சனத்தால் தொட முடியல. இப்படியெல்லாம் பேசி அவர் ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தி திமுக தன் அரிப்பை சொரிந்து கொண்டது, தன் வெறுப்பை தீர்த்து கொண்டது. ஆனால் திரும்ப திரும்ப ஜெயலலிதாவோட மண்டியிட்டு தோற்றது. ஓட ஓட திமுகவை விரட்டினார் ஜெயலலிதா. அவர் உயிருடன் இருந்தவரையில் இவர்களால் ஆட்சி கட்டில் அருகில் போக முடியவில்லை. ஒரு தடவை போனாங்க, 2வது தடவை போகும்போது மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட் தான், 3வது தடவை போகவே முடியல, 4வது தடவை உயிரோடு இருக்க வரைக்கும் போக முடியல. அவர் செத்த பிறகு தான் இவங்களால் போக முடிஞ்சது. எப்படி எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுகவால் ஆட்சி கட்டில் அருகில் போக முடியலையோ அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கும் வரையிலும் 2 முறை போக முடிஞ்சது. அதுலேயும் ஒரு முறை தான் அதில் வந்து ஃபுல் மெஜாரிட்டியாக போட முடிஞ்சது. 2வது தடவை மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட்டை தான் போக முடிஞ்சது. 3வது தடவை போகவே முடியல. 4வது தடவை சாவறதுக்கு முன்னாலேயும் திமுகவை தோக்கடித்து வீட்டுக்கு அனுப்பிட்டு